அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் பிஹெச்டி அப்படிங்கிறதுல ஒரு இஷ்யூஸ், இந்த பிலாசபி ஆஃப் டாக்டர் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த பார்ட் டைம் அப்படின்னா என்ன, ரெகுலர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஸோ அநேகர் வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்ட் டைமில் தான் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன், ஸோ இது எலிஜிபிளா இன்எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு பேனிக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பேனிக்கில் அடைய வேண்டாம். இந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு விஷயத்தை தான் அரசாணை அப்படிங்கிறது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இதை வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த அரசாணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அப்படிங்கிறதுல அந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 11/1/2021 பகுதி 4.11 அப்படிங்கிறதன்படி முனைவர் பட்டத்தினை ரெகுலர் மோடில் பயின்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பார்ட் டைமில் பயின்றவர்கள் தகுதியானவர்களாக கருதப்படவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் முதல்ல இதில் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஸோ இதை பற்றியான நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஜிசி அப்படிங்கிறது 2010 அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 2016 அப்படிங்கிறதுல இயரில் ஸோ வந்து ஜிஓ இருக்குது. 2017 அப்படிங்கிறது ஜூலை 11 அப்படிங்கிறதுல அவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜிஓ அப்படிங்கிறது ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக இதுதான் அந்த ஜிஓ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அருமையாக புரிஞ்சுக்கிறணும். ஸோ ரெகுலர் மோடு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெகுலர் மோடு தான், டிஸ்டன்ஸ் மோடு, இந்த 2 விஷயந்தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். நான் ரெகுலர் மோடில் படிச்சிருக்கேன்னா டிஸ்டன்ஸ் மோடில் படிச்சிருக்கேனா. இப்போ ரெகுலர் மோடு அப்படின்னா அதில் பார்ட் டைமும் வரும், ஃபுல் டைமும் வரும். இப்போ நம்ம வந்து யூனிவர்சிட்டிலேயே நேரடியாக போய் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் டைமாக பண்ணியிருப்பாங்க. சிலர் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட் டைமாக படிச்சிருப்பாங்க. அது வந்து ரெகுலர் மோடு அப்படிங்கிறது தான். அதாவது பார்ட் டைம் அப்படிங்கிறதும் ஃபுல் டைம் அப்படிங்கிறதும் ரெகுலர் மோடு தான் அக்கார்டிங் டு தி யூஜிசி நார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2017 அப்படிங்கிறதின் படி. ஸோ இதிலேயே குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி, அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்களா? அதே மாதிரி அப்ராடுக்கெலாம் அனுப்பி உங்களுடைய டெசர்டேஷன் தீசிஸ் அப்படிங்கிறது எவாலுவேட் பண்ணியிருந்தாங்களா? அதே மாதிரி ஓப்பன் வைவா அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களா? ரிசர்ச் மெத்தடாலஜின்ற எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதுனீங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் முன்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வைவா நடத்தி தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவார்டு வாங்கினீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலர் மோடில் வந்துடும். அதாவது பார்ட் டைம், இட் மேபி பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம். பார்ட் டைமாக இருந்தாலும் இங்கே எலிஜிபிள் தான், ஃபுல் டைமாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடு அப்படிங்கிற மாதிரி அது வேறு கான்செப்ட், அது நம்ம ஊரில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழப்பிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து சார் எனக்கு வராதா, நான் பார்ட் டைம் படிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பார்ட் டைம் படித்தாவே அது எலிஜிபிள் தாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஸ்கூல்ஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, காலேஜில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வெளியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர்ஸ்லாம் போட்டு, அதே மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் போட்டு, தென் ஃபாரினுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து, அது ஓப்பன் வைவாலாம் நடத்தி, ஸோ எக்ஸாமினேஷன் மார்க்லாம் கொடுத்து, ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க யாருன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்பிட்டாதீங்க. ஸோ உண்மையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூ நடத்துகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப குப்பையாக அந்தந்த இன்டர்வியூ அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சுட்ருக்காங்க. உண்மையாகவே அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா, அவங்களுடைய தகுதி என்ன, அவங்க ஏற்கனவே எவ்வளோ அந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதற்கான அவங்களுடைய அணுகுமுறை அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மேஜர்லாம் ஆனால் வர முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு தேவை மாஸ்டர் டிகிரி, எனி மாஸ்டர் டிகிரி வித்து பிஹெச்டி ஆர் நெட்டு ஆர் செட்டு. இதுதான் கிளியர். யூஜிசியோட நாம்ஸ் இதுதான். நீங்கள் யூஜி என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், பிஜியில் நீங்கள் என்ன பாடம் படிச்சிருக்கீங்களோ அதுதான் இங்கே முக்கியம். பிஜியில் என்ன பாடம் படிச்சிருக்கீங்க, அதில் நீங்கள் நெட்டு ஆர் செட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்களா, அதில் அல்லது நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா, இதுதான் இங்கே பேசு பொருளாகும். ஸோ இதை கிளியராக படிச்சுங்க, நிறைய கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 43 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கூடிய விரைவில் ரிசல்ட் வரப்போகுது. நீங்கள் ஒரு 55%, 50லேருந்து ஒரு 55% இருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் டாக்டரேட்டோ ஆர் நெட்டோ ஆர் செட்டோ கிளியராக இருந்தால் கூட, ஒரு அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக பண்ணியிருந்தால் கூட, ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் யுவர் ரிசல்ட்ஸ். இப்போ முக்கியமாக அந்த 15 மார்க் நம்ம எப்படி பெற முடியும்னு பாருங்கள்.
கடைசி அந்த 5 அந்த மாதிரியுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 வாங்கியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 13 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமானது அது வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கம்மிங்க. ஸோ அதனால் நான் வந்து வைவாவாஸ் வந்து நான் போகிற போக்கில் அடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மேஜராக வேகன்சிஸ் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு அந்த சிங்கிள் அந்த மாதிரி மார்க்கு கூட உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் சார், இந்த டியூ கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வைவாவுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. சரியா, உங்கள் சப்ஜெக்ட்ஸ் நாலேஜை வளர்த்துக்குங்க, அப்டேஷன்ஸ் வளர்த்துக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்ச் மெத்தடாலஜி, டீச்சிங் மெத்தடாலஜி, பெடகாஜி, ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் அப்ரோச் எப்படி பண்ணுவீங்க, உங்களுடைய பிலாசபி, டீச்சிங் பிலாசபி என்ன, ஸோ எந்த மாதிரி இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள்கிட்ட நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி சரியாக மாலை 7 மணி அளவில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8வது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு மார்க் வைவாவாஸ் அப்படிங்கிறது நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது நம்ம ஸோ நடத்த இருக்கிறோம். ஸோ மைசெல்ஃப் டாக்டர் ஹரிஹரன், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி. ஐ ஆம் இன் 26 years in the same field. ஸோ யூ கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்முடைய கிளாஸஸ் எல்லாம் பாருங்கள். டாக்டர் ஹரிஹரன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அகாடமி அப்படிங்கிறதுல யூடியூப் சேனல் இருக்குது, தென்றல் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் இருக்குது. கடந்த 26 ஆண்டுகளில் 6000க்கு மேற்பட்ட அரசு பதவியில் அனுப்பியிருக்கிறோம். ஸோ மைசெல்ஃப் நான் வந்து காமர்ஸ் பேக்ரவுண்டில், இங்கிலீஷ் பேக்ரவுண்டில், ஸோ அந்த போக பிஹெச்டி முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவர்களை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் நெட்டு செட்டில். ஸோ இந்த மாதிரி யூஜி டிஆர்பியில், பிஜி டிஆர்பியில், கியூட் எக்ஸாம்ஸில். ஸோ இந்த அனுபவத்தை நீங்கள் வாங்குங்க. ஸோ அனுபவத்தை வாங்கினீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 400 பேர்கிட்ட ரீச் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் மாத்திரமே நம்ம அகாடமியில் ஸோ பயன்பெற்று வர்றாங்க. அதில் நீங்களும் பயன்பெறணும்னா ஸோ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அது மாதிரி அனுப்புங்க. 98 435 88 767 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு முறைப்படி அப்படிங்கிறது அங்கே என்ன பேனலில் கேள்விகள் வருமோ அது அப்படியே உங்களுக்கு கேள்வி பதிலாக நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 8 இன்டர்வியூ நடத்தியாச்சு மார்க் வைவாவாஸ். ஸோ இப்போ இன்றைக்கி நடத்த போகிறது காமன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் 43 சப்ஜெக்ட்ஸுமே இன்றைக்கி பயன்படும் விதமாக தான் நம்ம நடத்த போகிறோம். ஜென்ரலாக நடத்த போகிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க இருக்கிறோம். ஸோ we are ready to work with you, we are ready to support you, we are ready to for your success. ஸோ நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம்.